தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மின்வெட்டுக்கான காரணங்கள் குறித்து அரசு தரப்பில் கூறப்படும் காரணங்களை ஏற்க முடியாது எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் சுட்டரிக்க தொடங்கியுள்ள நிலையில் மின் தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வது பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள நிலையில் மாநிலத்தின் பல பகுதிகளில் அடிக்கடி அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடைமுறைப்படுத்த வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் பாதிக்கப்படும் மக்கள் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது அன்றாட நிகழ்வுகளாகி வருகின்றன எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் எங்கும் மின்வெட்டு இல்லை என்றும் சில தனி மனிதர்கள் செய்யும் சதியாலும் மின் கருவிகளின் பழுதால்தான் மின்தடை ஏற்படுவதாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. எத்தனை தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் அவற்றை கடந்து மக்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே காரணங்களை கூறுவதை விடுத்து மின்வெட்டை முற்றிலும் தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அனல் மின் நிலையங்களுடைய திட்டங்கள் பற்றி வெள்ளை அறிக்கை வேண்டும் எனவும் அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து மின்சார தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.